Hello guys, welcome to Suki Institute. நாங்கள் வந்து JEE and NEET கோச்சிங் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். இது JEE மெயின்ஸ் ப்ராப்ளம். ஸோ டூ சார்ஜஸ் ஆஃப் 5Q and minus 2Q are situated at the points 3a, 0 and minus 5a, 0 respectively. The electric flux through a sphere of radius 4a having center at origin. ஸோ ரெண்டு சார்ஜ் கொடுத்தாங்க, அதை பாயிண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இது y axis எடுத்துக்கலாம். இது ஒரு ஹாரிசான்டல் லைன் x axis. ஸோ x axis, y axis. ஒரு பாயிண்ட் 3a, 0 இருக்குது. இங்கே என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5Q. அடுத்து இன்னொரு சார்ஜ் எங்கே இருக்குன்னா minus 5a, 0. இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? minus 2Q இருக்குது. ஸோ ரெண்டு சார்ஜ் பாயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the electric flux through a sphere of radius 4a having center at origin. ஸோ ஆரிஜின் சென்டராக இருக்குது. இதுலேருந்து நீங்கள் 4a ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர் வரைஞ்சிங்கன்னா இந்தமாரி வரும். 3aக்கு கொஞ்சம் ரைட் சைடில் வரும், ஆனால் 5aக்கு கொஞ்சம் முன்னாடியே வரும். ஸோ இப்படி வரும் ஸ்பியர். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னன்னா the electric flux through any closed surface area is q net by epsilon naught. Electric flux is equal to q net divided by epsilon naught for any closed surface area. For closed surface, இங்கே closed surface பார்த்தீங்கன்னா ஸ்பியர் தான். ஸ்பியருக்குள்ள இருக்க ஒரே சார்ஜ் வந்து 5Q. ஸோ 5Q divided by epsilon naught. இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஸோ minus 2Q சார்ஜ் வந்து சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்குது. ஸோ அது வந்து கணக்கு எடுத்துக்கூடாது. சர்ஃபேஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். உள்ளே வந்து இங்கே 5Q மட்டும் தான் இருக்குது. ஸோ 5Q divided by epsilon naught. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.